ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ட்ராமோட நேம் பார்த்தீங்கன்னா லைலா மஜ்னு. இது ஒரு இந்தோனேஷியன் ட்ராமா. கிட்டத்தட்ட வெட்டிங் அக்ரிமெண்ட் சீரிஸ் மாதிரி இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கதையோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினான லைலாவும் அவங்க அம்மாவும் கடலோரத்தில் ஓடி வர மாதிரி காட்டுறாங்க. அந்த கடலோரத்தில் பார்த்தீங்கன்னா யாரோடைய உடல் வந்து கரை ஒதுங்கி இருக்கும். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா லைலாவோட அப்பா தான். லைலா வந்து அப்போ ரொம்பவே சின்ன பொண்ணு. லைலா வந்து தன்னோட அப்பாவோட உடலை பார்த்து ரொம்பவே கதறி அழுவுறா. லைலாவோட அப்பா வந்து இந்த பொம்மைகளை வச்சு ஷேடோ பப்பட் ஷோ நடத்துகிற ஒருத்தங்களா தான் இருந்திருந்தாங்க. இந்த மாதிரி பப்பட் ஷோ மூலியமா கதைகள் சொல்லி அது மூலியமா தான் வருமானம் ஈட்டி அவங்க லைஃப் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. லைலாவோட அப்பா வந்து நிறைய கடன் வாங்கின காரணத்தினால தான் இந்த முடிவுக்கு வந்து வந்திருந்திருப்பாங்க. லைலாவோட அப்பா இறந்ததுக்கு அப்புறம் லைலா கிட்ட அவ அப்பாவோட நினைவா இருக்கிறது அந்த அந்த பொம்மைகள் மட்டும்தான். அதனால லைலா வந்து அவங்க அப்பாவை நினச்சி பார்க்குற விதமாக அடிக்கடி அந்த பொம்மைகள் கூட வந்து விளையாண்டுக்கிட்டு இருந்தா. அவங்க அப்பாவோட நினைவாக இருக்கிற அந்த பொம்மைகளும் அவகிட்ட ரொம்ப நாள் நிலைச்சிருக்கல. ஏன்னா அவங்க அப்பாவோட பாதி கடன் அடைக்கிறதுக்காக அவங்க அப்பா வச்சிருந்த அந்த பொம்மைகள், அதுக்கப்புறம் அவங்க தங்கியிருக்கிற வீடு, இது ரெண்டையுமே விற்க வேண்டியதாக ஆயிடுச்சு. அதனால லைலாவும் லைலாவோட அம்மாவும் அங்கிள் அகமதியோட வீட்டில் வந்து தங்க வேண்டியது இருந்துச்சு. அங்கிள் அகமதி வந்து லைலாவோட அப்பாவோட அந்த பொம்மைகளை விற்கிறதுக்காண்டி அங்கேருந்து எடுத்து கொண்டு போய்கிட்டு இருப்பாங்க. ஆனால் தன்னோட அப்பாவோட நினைவாக இருக்கிற அந்த பொம்மைகளை விற்கிறதுக்கு லைலாவுக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை. எவ்வளவோ தடுத்து பார்த்து எந்த ஒரு பலனும் இல்லாதனால அவங்க அப்பாவோட பொம்மைகள் வந்து 2 பொம்மைகளை மட்டும் அவங்க அப்பாவோட ஞாபகார்த்தமாக எடுத்து வச்சிருந்திருப்பா. அப்படி வருஷங்கள் கடந்து போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைலா வந்து ஒரு பெரிய பொண்ணாக வளர்ந்துருவா. லைலா வந்து ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுறா. அது மட்டும் இல்லாமல் லைலா வந்து தன்னோட லைஃப்பில் நடந்த எல்லா இன்சிடென்ட்டையும் சேர்த்து ஒரு புக்காக எழுதியிருந்திருப்பா. அந்த புக் பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியாவில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு புக்காக மாறி இருந்திருக்கும். அந்த கதைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேன்ஸ் இருந்திருப்பாங்க. ஸோ வழக்கம் போல் லைலா வந்து அன்னைக்கும் தன்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கிளாஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ கிளாஸ் முடிஞ்சு எல்லாரும் வீட்டுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா லைலா வந்து தன்னோட ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டு இன்னைக்கு நிதா வரலையே, ஏன் அப்சன்னு சொல்லி அவளோட ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்குறா. அதுக்கு அந்த ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியல மிஸ்ன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. அப்புறம் இன்னொரு ஸ்டூடெண்ட் வந்து லைலா கிட்ட அவள் எழுதின புக்கை காட்டி எனக்கு இதில் ஆட்டோகிராஃப் போட்டு தாங்க, சவுதி அரேபியாவில் இருக்கிற என்னோட ரிலேட்டிவ் வந்து உங்களோட பெரிய ஃபேன், அவங்களுக்கு இந்த புக்கை ப்ரெசென்ட் பண்ணதுக்காக தான் நான் உங்ககிட்ட ஆட்டோகிராஃப் வாங்குறங்கிற மாதிரி சொல்கிறா. இதெல்லாம் பார்த்த லைலாக்கு தன்னோட புக் வந்து இவ்வளோ ஃபேமஸாக இருக்கிறத நினச்சி ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். லைலா வந்து வீட்டுக்கு போகிறதுக்காண்டி கிளம்புவா. அப்போ பார்த்தீங்கன்னா ஏன் வரலன்னு சொல்லி ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட கேட்டிருப்பால, அந்த ஸ்டூடெண்ட் வந்து தன்னோட மொபைலை காட்டி பாருங்க மிஸ், நிதா வந்து எனக்கு ஒரு ஃபோட்டோ வந்து அனுப்பியிருக்கா. அந்த ஃபோட்டோவில் அவள் பிரிட்ஜு கிட்ட தனியாக நிற்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி லைலா கிட்ட காட்டுறா. அதை பார்த்தா லைலாவும் அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் பயப்படுறாங்க. அவள் ஏதாவது விபரீதமான முடிவு எடுத்துருவாளாங்கிற மாதிரி நம்ம லைலா யோசிக்கிறா. லைலாக்கே எப்படி தோணுச்சுன்னா, ஏற்கனவே நிதா வந்து லைலா கிட்ட தான் ஒரு பையனை லவ் பண்ணுறதாகவும் வீட்டை அதை பற்றி சொல்லும்போது அவங்க சம்மதிக்கலை. வீட்டில் தனக்கு ஒரு பையனை பார்த்து அரேஞ்ச் மேரேஜ் பண்ண ஃபோர்ஸ் பண்ணுறதா அவள் சொல்லியிருந்திருப்பா. ஸோ லைலாவும் அந்த ஸ்டூடெண்ட்டும் பார்த்தீங்கன்னா நிதாவை தேடி அந்த பிரிட்ஜுக்கிட்ட வந்துருந்துருப்பாங்க. பிரிட்ஜை சுற்றி பார்க்குறாங்க. அங்கே நிதா இல்லை. ஒருவேளை நிதா ஏதாவது விபரீதமான முடிவு எடுத்திருப்பாளோன்னு சொல்லி லைலா ரொம்பவே காலப்பட்டு அங்கே அழுகிறா. திடீர்னு பார்த்தீங்கன்னா லைலாவோட பின்னாடி நிதா வந்து நிற்பா. நிதாவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் லைலாக்கு பார்த்தீங்கன்னா மனசமாதானம் ஆயிருந்திருக்கும். அவங்க 3 பேரும் நதிக்கரை ஓரமாக உட்காந்து பேசுகிற மாதிரி காட்டுறாங்க. நிதா வந்து லைலா கிட்ட என்னோட லவ்வை வந்து வீட்டில் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. நான் கல்யாணத்தை பற்றி என்னோட லவ்வர்கிட்ட நான் கேட்டபோது அவனுக்கு என்ன மேரேஜ் பண்ணுறதுல விருப்பம் இல்லைன்னு சொல்லி என்னை ஏமாத்திட்டான். அதனால நான் வீட்டில் பார்த்த பையனை மேரேஜ் பண்ணிக்கலாங்கிற மாதிரி இருக்கேன்னு சொல்லி லைலா கிட்ட சொல்கிறா. நிதா சொல்கிறதெல்லாம் கேட்ட லைலாக்கு வந்து ரொம்பவே கோவம் வரும். லைலா வந்து நிதா கிட்ட இன்னும் நீ சாதிக்க வேண்டியது நிறைய இருக்குது, நீ நல்லா படித்து முன்னேறு, அதுக்கப்புறம் நீ மேரேஜை பற்றி யோசிக்கலாங்கிற மாதிரி சொல்லுவா. அதுக்கு நிதா வந்து லைலா கிட்ட எனக்கு படித்து ஒர்க் போகிறதுல எதுவும் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கிற மாதிரி சொல்லுவா. நிதாவோட முடிவில் லைலாக்கு பார்த்தீங்கன்னா சுத்தமாக விருப்பம் இருந்திருக்காது. ஏன்னா லைலாக்கு பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து தன்னோட வாழ்க்கையில் நிறைய சாதிக்கணுங்கிறது தான் விருப்பப்படுறவா. அதுக்கப்புறம் லைலா அங்கேருந்து கிளம்பும்போது இல்ஹாம் அப்படிங்கிற லைலாவோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா அசர்பைஜானில் தான் இருக்கான். அங்கேருந்து அவளுக்கு கால் வந்திருக்கும். லைலாக்கு பார்த்தீங்கன்னா அசர்பைஜானுக்கு போகணுங்கிறது அவளோட பெரிய கனவாக இருந்தது. அதனால அங்கே உள்ள ஒரு காலேஜில் பார்த்தீங்கன்னா 2 வாரத்துக்கு முன்னாடியே கெஸ்ட் லெக்சர் போஸ்ட்டுக்காக அப்ளை பண்ணியிருந்திருப்பா. அந்த வேலை பார்த்தீங்கன்னா லைலாக்கு ஓகே இருந்திருக்கும். அந்த விஷயத்த சொல்கிறதுக்காண்டி தான் ஃப்ரெண்டு வந்து கால் பண்ணியிருந்திருப்பான். விஷயத்த கேட்டதும் லைலாக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். ஸோ லைலா பார்த்தீங்கன்னா இந்த சந்தோஷமான விஷயத்த அவங்க அம்மா கிட்ட ஷேர் பண்ணுறா. அதுக்கு லைலாவோட அம்மா லைலா கிட்ட உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லிட்டு லைலாவை ஒரு ஃபேமிலி வந்து பொண்ணு பார்க்க வந்த விஷயத்த லைலா கிட்ட அவங்க அம்மா சொல்கிறாங்க. அவங்க அம்மா சொன்னதை கேட்டு லைலாக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காகவே இருக்கும். லைலாவை பொண்ணு பார்க்க வந்த பையனோட பேர் பார்த்தீங்கன்னா இபினு.
எபினோட அப்பா பார்த்தீங்கன்னா லைலா கிட்ட என்னோட பையன் எலெக்ஷனில் நிற்கிறான்னு சொல்கிறாரு. என்னதான் இருந்தாலும் நம்ம லைலாக்கு பார்த்தீங்கன்னா அரேஞ்சு மேரேஜில் சுத்தமாக விருப்பம் இருந்திருக்காது. அதனால இந்த மேரேஜுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்க மாட்டா. ஆனால் லைலாவோட அங்கிள் லைலா கிட்ட எபினு வந்து ஒரு ஃபாரின் யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கான், வர்ற எலெக்ஷன்லேயும் அவன் தான் போட்டி போடுறதுக்கு நிற்கிறான். இது எல்லாத்தையோட முக்கியமாக உங்கள் அப்பாவோட கடன் அடைக்கிறதுக்கு நான் பணம் கேட்ட போது எனக்கு உதவியும் பண்ணியிருக்கான். இபினு தான் உன்னோட லைஃபுக்கு ஏற்ற பையன்னு சொல்லி எப்படியாவது லைலாவை இபினுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணுங்கிற நோக்கத்திலேயே பேசிகிட்டு இருக்காரு. என்னதான் இபினுவை பற்றி அவங்க அங்கிள் அவ்வளோதான் எடுத்து சொல்லியிருந்தாலும் லைலாவுக்கு வந்து மேரேஜில் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்காது. இந்தோனேஷியாவில் ஒரு மேரேஜ் ப்ரப்போசலுக்கு நம்ம ஓகேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டோன்னா அதுக்கப்புறம் அது வேண்டான்னு சொல்லி அந்த மேரேஜ் ப்ரப்போசலை தவிர்க்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். அப்புறம் இபினு லைலாவும் பேசுகிற மாதிரி காட்டுறாங்க. லைலா இபினு கிட்ட நீ ஏன் என்ன சூஸ் பண்ண, என்ன மாதிரி எவ்வளோ பேர் இருக்காங்கிற மாதிரி சொல்கிறா. அதுக்கு இபினு வந்து லைலா கிட்ட எவ்வளோ பேர் இருந்தாலும் ஒன்றை மாதிரி ஒரு புத்திசாலி திறமையான அப்புறம் அழகான ஒரு பொண்ணை எனக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும் போது நான் ஏன் மித்தவங்களை போய் பார்க்கணுங்கிற மாதிரி கேட்குறான். அதுக்கப்புறம் லைலாக்கு வந்து இபினுவை சின்ன வயசுலேருந்து தெரியும். அதுக்கப்புறம் அவன் ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட், அப்புறம் அவங்க அப்பாவோட கடன் அடைக்கிறதுக்கு உதவி பண்ணியிருக்கான். அதனால் அவனோட மேரேஜ் ப்ரப்போசலை லைலாவால் வேண்டான்னு சொல்ல முடியலை. அதனால் லைலா இபினு கிட்ட ஒரு 2 கண்டிஷன் வைக்கிறா. ஃபர்ஸ்ட் கண்டிஷன், மேரேஜ் ஆனாலும் நான் டீச் பண்ணுறதை கண்டினியூ பண்ணுவேன். செகண்ட் கண்டிஷன், எனக்கு அசர்பைஜானுக்கு போகணும்னு சொல்கிறா. செகண்ட் கண்டிஷன், இபினுவுக்கு ஷாக்கிங்காக இருந்தாலும் லைலாவை அசர்பைஜானுக்கு போகிறதுக்கு பர்மிஷன் கொடுத்துருவான். அதனால் லைலா வந்து தன்னோட மேரேஜ் ப்ரப்போசலுக்கு ஓகே சொல்லிட்டு அசர்பைஜானுக்கு போயிடுறா. அங்கே அவளை வெல்கம் பண்ணுறதுக்காக அவளோட ஃப்ரெண்டு அல்ஹாம் வந்து நிற்கிறான். அல்ஹாம் வந்து லைலாவை பிக்கப் பண்ணி அம்பாசிடரோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான். அம்பாசிடர்னா ராஜ தூதுவர்னு அர்த்தம். அதுக்கப்புறம் லைலாவை அம்பாசிடர் கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். அதுக்கப்புறம் அவங்க இல்ஹாம் கிட்ட சொல்லி லைலாக்கான லஞ்சை வந்து அரேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. சமீர்னு ஒருத்தன் தான் அன்னைக்கான லஞ்சுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸை பண்ணிக்கிட்டு இருந்தான். ஸோ அப்போ சமீர் வந்து இல்ஹாம் கிட்ட கேட்குறான், என்ன வந்து லைலாக்கு ஞாபகம் இருக்குமா, நான் வந்து ஒரு தடவை லைலாவை சந்திச்சிருக்கேன்னு சொல்கிறான். ஆனால் லைலா வந்து சமீரை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் பிஹேவ் பண்ணான். ஏன்னா சமீர் அவளை சந்திச்சிருக்கும் போது அவ்வளோவா சமீரை வந்து கவனிச்சிருக்க மாட்டா. அப்புறம் இல்ஹாம் வந்து லைலா கிட்ட சமீரை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். நீ ஒர்க் பண்ண போகிற யூனிவர்சிட்டியில் சமீர் வந்து இந்தோனேஷியன் லாங்குவேஜில் மாஸ்டர்ஸ் பண்ண போகிறாங்கிற மாதிரி சொல்லிடுறான். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா லைலா வந்து கெஸ்ட் லெக்சரர் யூனிவர்சிட்டியில் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறா. அங்கே இருந்த நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் சமீரும் இருந்தான். லைலா வந்து கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுறா. அதாவது இந்தோனேஷியாவோட பாரம்பரியம் அப்புறம் பெண்களோட மனோபாவத்தை பற்றி தான் அன்றைக்கி அவள் கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்திருப்பா. இதெல்லாம் பிடிக்காத அங்கே இருந்த ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நம்ம லைலாக்கு எகென்ஸ்டாக வந்து கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருந்தான். ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா சமீர் தான் லைலாக்கு சப்போர்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் அங்கே எடுத்து பேசியிருந்திருப்பான். ஸோ சமீர் தனக்கு ஹெல்ப் பண்ணதை பார்த்து ரொம்பவே தேங்க்ஸ்ன்னு சொல்கிறா. அதுக்கு சமீர் வந்து லைலா கிட்ட நீங்கள் இங்கே எங்கேயும் வெளியே போனது இல்லைல்ல, நான் வந்து ஈவினிங் வந்து மியூசியத்துக்கு போகலான்னு இருக்கேன், நீங்களும் என் கூட ஜாயின் பண்ணுறீங்களா மாதிரி கேட்பான். அதுக்கு லைலா வந்து எனக்கு ஈவினிங் இல்ஹாமோட ஒரு மீட்டிங் இருக்குது, அதனால அவங்க கூட ஜாயின் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறா. ஸோ கிளாஸஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் லைலா வந்து இல்ஹாம்காக வெளியில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பா. அங்கே வந்து சமீர் லைலா கிட்ட எனக்கு இல்ஹாம் வரமாட்டான்னு தான் எனக்கு தோணுதுன்னு சொல்கிறான். ஒருவேளை இல்ஹாம் வந்து வரல அப்படின்னா நான் பக்கத்தில் உள்ள ஷாப்பில் தான் வெயிட் பண்ணுவேன், நீங்கள் அங்கே வந்துடுங்க, நம்ம 2 பேரும் மியூசியத்தை சுற்றி பார்க்க போகலான்னு சொல்கிறான். லைலாவும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்பா. இல்ஹாம் வராதனால சமீரை தேடி அந்த ஷாப்புக்கு போவா. அந்த ஷாப்பில் சமீரும் லைலாவோட ஸ்டூடெண்ட்ஸும் அங்கே இருந்துருப்பாங்க. ஸோ எல்லாரும் சேர்ந்து மியூசியத்தை ஒன்றா சேர்ந்து சுற்றி பார்க்க போகிறாங்க. அவங்க அப்படி மியூசியத்தை சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே இருந்த 2 பேர் பார்த்தீங்கன்னா லைலா கிட்ட வந்து டீஸ் பண்ணதுக்கு பார்ப்பாங்க. உடனே அந்த இடத்துக்கு வந்து சமீர் வந்து அசர்பைஜானீஸ் பாஷையில் ஏதோ சொல்கிறான். உடனே அவங்க 2 பேரும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அவங்க அப்படி கிளம்பி போனதுக்கப்புறம் லைலா வந்து சமீர் கிட்ட நீ என்ன சொன்னேன்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு சமீர் வந்து உங்களுக்கு தொற்றுநோய் இருக்கிறதா நான் சொன்னேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். அதுக்கப்புறம் சமீரோட ஃப்ரெண்டு லைலா கிட்ட சமீர் போய் சொல்கிறான், உங்களை அவனோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லி தான் அவங்கக்கிட்ட சொன்னான்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். லைலாக்கு பார்த்தீங்கன்னா சின்னதாக சிரிப்பு வந்துருக்கும். அப்படி அவங்க மியூசியத்தில் நிறைய இடத்த சுற்றி பார்த்துருப்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாச்சு இருந்திருக்கும். அந்த ஸ்டாச்சு கிட்ட லைலா வந்து ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லி நிற்பா. லைலா அந்த ஸ்டாச்சு கிட்ட நிற்கும்போது அந்த ஸ்டூடெண்ட் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பான். அந்த டைம் பார்த்தீங்கன்னா சமீர் லைலா பண்ணி நின்று காமெடியாக ஏதோ பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்புறம் லைலா வந்து ஃபோனை வாங்கி பார்ப்பா. அதில் வந்து சமீர் பண்ணி நின்று ஏதோ பண்ணிட்டு இருக்கிறத கவனிப்பா. சமீர் வந்து ஒரு டூரிஸ்ட் கைடாக இருக்கிறதுனால அந்த ஸ்டாச்சு வந்து நிசாமி கஞ்சாவியோடது, அவர் தான் லைலா மஜ்னுங்கிற ஸ்டோரியை வந்து எழுதினாருங்கிற மாதிரி லைலா கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்புறம் சமீர் லைலா கிட்ட நிசாமி இங்கே அசர்பைஜானில் ஒரு ஏரியாவில் தான் பிறந்து வளர்ந்தாரு, அப்புறம் அவர் தான் லைலா மஜ்னுக்கு இடையில இருக்கிற லவ்வை ஒரு ஸ்டோரியாக எழுதினாரு. என்னதான் லைலாவும் மஜ்னும் லவ் பண்ணியிருந்தாலும் அவங்களோட குடும்பங்கள் வந்து அவங்க லவ்வை எதிர்த்தாங்க. அதனால் அவங்க 2 பேராலையும் ஒன்று சேர முடியாமல் போயிடுது. மஜ்னு வந்து லைலா மீது கொண்ட அதீத அன்பால் மஜ்னு வந்து தனியாக ஒரு குகையில் போயிருந்து அங்கே எந்த ஒரு சாப்பாடும் தண்ணி இல்லாமல் அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு திரிஞ்சதை பார்த்து மக்கள் வந்து ஒருவேளை அவன் மனலாம் பாதிக்கப்பட்டுட்டானோங்கிற மாதிரி நினச்சாங்க. ஆனால் மஜ்னு வந்து லைலாவோட நினப்பிலேயே
தண்ணி ஆகாரம் எதுவுமே எடுக்காமல் அந்த குகையிலே தான் இறக்குற வரைக்கும் அங்கேயே இருந்தாங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா சமீருக்கு வந்து ஒரு கால் வந்துருக்கும். சமீர் அங்கேருந்து ஒரு ஸ்டூடெண்ட்கிட்ட நீங்கள் லைலாவை பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். சமீர் அங்கேருந்து போனதுக்கப்புறம் லைலா வந்து மியூசியத்தை சுற்றி பார்த்துக்கிட்டு இருப்பா. ஒரு இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சமீர் அங்கே நிற்பான். சமீரை ஒரு பொண்ணு வந்து ஹக் பண்ணுறத லைலா ஒரு டிஸ்டன்ஸ்லேருந்து பார்த்துக்கிட்டு இருப்பா. ஈவினிங் வீட்டுக்கு வந்து லைலாவை பார்க்கறதுக்கு இல்ஹாம் அங்கே வந்திருந்திருப்பான். இல்ஹாம் லைலா கிட்ட தான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறதாகவும் அந்த பொண்ணோட பேர் சபீனா, நீனு என் கூட அந்த பொண்ணை பார்க்கறதுக்காக வரியாங்கிற மாதிரி கேட்குறான். அதுக்கு லைலா ஓகேன்னு சொல்லிட்டு இல்ஹாம் கூட சபீனா பார்க்கறதுக்கு வந்திருந்திருப்பா. சபீனா பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைக்கு அம்மாவாக இருந்திருப்பா. அவளோட கணவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி இறந்து போயிருந்திருப்பாரு. ஸ்டார்டிங்கில் சபீனா பார்க்கும்போது லைலாக்கு ஷாக்கிங்காக இருந்தாலும் இல்ஹாம் வந்து தன்னோட லவ்வை பற்றி லைலா கிட்ட எடுத்து சொல்லுவான். தனக்கும் சபீனாக்கும் இடையில இருக்கிற புரிதலை பற்றி எடுத்து சொல்லும்போது லைலாக்கு பார்த்தீங்கன்னா இல்ஹாமை பார்த்து ரொம்பவே பெருமையாக இருக்கும். அதுக்கப்புறம் இல்ஹாமும் லைலாவும் அந்த சைடு நடந்து போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு போயட்ரி ரெசிடேஷன் நடந்துக்கிட்டு இருக்கும். அந்த இடத்துல நிறைய பேர் மியூசிக் வாசிக்கிட்டு இருப்பாங்க. சென்டரில் சமீர் தான் போயட்ரி ரீட் பண்ணிக்கிட்டு இருப்பான். சமீர் வாசிக்கிற அந்த கவிதையை பார்த்தீங்கன்னா லைலா ரொம்பவே ரசித்து கேட்டுக்கிட்டு இருப்பா. இப்போ சமீர் வந்து ஒரு நிமிஷம் லைலாவை பார்ப்பான். அவளை பார்க்கும்போது சமீரோட கண்களுக்கு ரியல் லைலா மஜ்னுவோட கேரக்டரில் வர்ற லைலா மாதிரி அவனுக்கு தோணும். சமீர் பார்த்தீங்கன்னா லைலாவை ரொம்பவே பிடிச்சி போயிருந்திருக்கும். லைலாவுக்கும் சமீர் மேலே லவ் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் சமீரும் லைலாவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் பேசிகிட்டே அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம் சமீர் வந்து லைலா கிட்ட அவள் எழுதின புத்தகத்தை பற்றி கேட்குறான். அந்த புக்கை வந்து நான் எங்கள் அம்மாக்காக தான் எழுதினேன். எங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் எங்கள் அம்மா எப்படி லைஃப்பில் ஸ்ட்ரகிள் பண்ணி வந்தாங்க, எங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் எங்கள் அங்களோட கஸ்டடியில் தான் நான் வளர்ந்தேன். அவங்க எங்களை கொடுமைப்படுத்தி இருந்தாலும் அவங்கக்கிட்ட இருந்து எங்கள் அம்மா என்னை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணாங்க, இப்படி எல்லாம் பற்றி தான் அந்த நோவலை நான் எழுதியிருக்கேன். இப்படி அவங்க 2 பேரும் பேசுகிறதுனால அவங்க 2 பேர்த்துக்கு இடையிலையும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாண்டிங் க்ரியேட் ஆகியிருந்திருக்கும். அப்புறம் சமீர் லைலா கிட்ட நான் இந்தோனேஷியாவில் இருந்த சமயத்தில் பப்பட் ஷோ நடத்துகிறவங்க தான் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க. அப்புறம் என்னோடய லைஃப்பில் வந்து அவங்க நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தாங்க, எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்ட லைலா வந்து என்னோட அப்பாவும் ஒரு பப்பட் ஷோ நடத்தினவங்க தான் சொல்லி ரொம்ப பெருமையாக சொல்கிறா. எங்கள் அப்பா எனக்கு பப்பட் ஷோவை பற்றி நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்கங்கிற மாதிரி சொல்கிறா. அதை கேட்ட சமீர் வந்து அப்போ நீங்கள் எனக்கும் அதை பற்றி சொல்லி தரணும், ஏன்னா இங்கே இருக்கிற அசர்பைஜானிஸ் மக்களுக்கு நான் அதை வச்சு கதைகள் சொல்லுவேங்கிற மாதிரி சொல்கிறான். சமீர் சொல்கிறதெல்லாம் கேட்டு லைலா சிரிச்சிட்டு சொல்லுவா, அதெல்லாம் படிக்கணும்னா உங்களுக்கு ரொம்பவே டைம் எடுத்துக்கிடும் அப்படின்னு லைலா சொல்லுவா. அதுக்கு சமீர் வந்து நீங்கள் எனக்கு அதை சொல்லி தருவீங்கன்னா லைஃப் டைம் முழுவதும் உங்கள் கூட சேர்ந்து அதை படிக்கிறதுக்கு நான் தயாருங்கிற மாதிரி சொல்லுவான். எல்லாம் கிட்ட லைலா வந்து ஒரு நிமிஷம் அமைதியாக இருப்பா. நான் சமீர் சொன்ன வார்த்தைகளில் அவன் தன்னை விரும்புகிறாங்கிறத லைலா புரிஞ்சுக்கிறா. அப்புறம் லைலா டைம் ஆயிடுச்சு நம்ம இங்கேருந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு இல்ஹாம் கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் இல்ஹாம் வந்து லைலா கிட்ட சமீர் உனக்கு பிடிச்சிருக்கா, அவன் உன்னை விரும்புகிற மாதிரி உனக்கு தோணுதாங்கிற மாதிரிலாம் கேட்பான். இதெல்லாம் கேட்ட லைலா இல்ஹாம் கிட்ட அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அவன் என்னோட நல்ல ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்லிடுறா. அன்னைக்கு நைட்டு லைலா தூங்க போகிறதுக்கு முன்னாடி தன்னோட மொபைலில் ஒரு வீடியோ பார்த்துக்கிட்டு இருப்பா. மேரேஜ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ரிலேட்டடாக இவனு வந்து ஒரு வீடியோ அனுப்பியிருப்பான். அந்த வீடியோ தான் லைலா வந்து பார்த்துக்கிட்டு இருப்பா. ஆனால் அந்த வீடியோஸை பார்த்த லைலாக்கு எந்த ஒரு சந்தோஷமான ஃபீலிங்குமே இருந்திருக்காது. அப்புறம் லைலாக்கு பார்த்தீங்கன்னா சடனாக ஒரு மியூசிக் சவுண்டு கேட்கும். அங்கே வந்து பாப்பா அங்கே சமீர் உட்காந்துருப்பான். அந்த மியூசிக் ஏற்ற மாதிரி லைலாவும் சமீரும் ஒன்றா சேர்ந்து டான்ஸ் ஆடுவாங்க. அந்த டைம் பார்த்தீங்கன்னா லைலா ரொம்பவே சந்தோஷமாக இருப்பா. திடீர்னு பார்த்தீங்கன்னா லைலா தூக்கத்துலேருந்து எந்திச்சு பார்ப்பா. அது வந்து தான் கண்ட கனவுங்கிறது அப்போ தான் அவளுக்கு புரிய வரும். அப்புறம் லைலா மேரேஜ் நிச்சயமான நம்ம இந்த மாதிரிலாம் யோசிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்குறா. அடுத்த நாள் லைலா வந்து காலேஜில் கிளாஸ் எடுக்கிறதுக்காண்டி போயிருந்திருப்பா. அங்கே வந்து சமீர் வந்து லைலா கிட்ட நீ என் கூட வெளியே வரியாங்கிற மாதிரி கேட்குறான். அதுக்கு லைலா சமீர் கிட்ட நான் இங்கே ஊர் சுற்றி பார்க்கறதுக்காக வரல, நாங்கள் கிளாஸ் எடுக்கிறதுக்கு தான் வந்திருக்கேன், அதனால எனக்கு நிறைய ப்ரெசன்டேஷன் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்கிறா. அன்னைக்கு கிளாஸ் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா சமீர் இருந்திருக்க மாட்டான். அப்புறம் கிளாஸ் முடிச்சு லைலாவும் வெளியே கிளம்பி போவா. வெளியே போய் நிறைய இடங்களை சுற்றி பார்ப்பா. அந்த இடங்களெல்லாம் இபினுவுக்கு வீடியோ கால் பண்ணி காட்டிக்கிட்டு இருப்பா. அப்படி இபினுக்கு அந்த இடத்த சுற்றி காட்டிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சடனாக ஒரு இடத்துல சமீர் வந்து டூரிஸ்ட் கைடாக அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான். சமீரை பார்த்த லைலா வந்து சடனாக அங்கேருந்து கிளம்பி போயிடுவா. அதை பார்த்த சமீர் வந்து லைலாக்கு கால் பண்ணி நானும் உங்கள் கூட வரட்டுமா, அந்த இடத்துல உங்களுக்கு வந்து வழி மாறி போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குன்னு சொல்கிறான். இருந்தாலும் லைலா சமீர் கிட்ட அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நானே பார்த்துக்கிறேன்னு சொல்கிறா. ஆனால் சமீர் சொன்ன மாதிரி லைலாக்கு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற பாதைகள் எல்லாமே கன்ஃபியூஷனாக இருந்தது. அப்புறம் லைலா வந்து ரொம்ப நேரம் அங்கே சுற்றி பார்த்துட்டு வெளியே வர்றதுக்கு ட்ரை பண்ணாலும் அவளால் வெளியே வர முடியலங்கிற தெரிஞ்சுக்கிட்ட லைலா அதனால் லைலா வந்து சமீர் கால் பண்ணி ஹெல்ப் கேட்குறா. லைலா வந்து தான் இருக்கிற இடத்தோட அடையாளங்களை சமீர் கிட்ட சொல்கிறா. சமீர் வந்து இந்த வழியாக போனீங்கன்னா உங்களுக்கு அங்கே ஒரு வீடு இருக்குங்கிற மாதிரி வீட்டோட அட்ரஸை சொல்கிறான்.
அது வந்து பார்த்தீங்கன்னா சமீரோட வீடாக தான் இருந்திருக்கும். லைலாவை மீட் பண்ண சமீரோட அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா லைலாவை ரொம்பவே பிடிச்சி போயிருந்திருக்கும். அவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அங்கே லஞ்சு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா சமீருக்கு ஒரு கால் வரும். சமீர் வந்து அவங்க அம்மாட்ட சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பலான்னு பார்ப்பான். அந்த டைம் லைலா நானும் உங்க கூட வரேன்னு சொல்லுவா. 2 பேரும் ஒரு இடத்துக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா சமீர் அன்னைக்கு வந்து ஹக் பண்ண பொண்ணு மறுபடியும் ஹக் பண்ணுவா. சமீர் அந்த பொண்ணை லைலா கிட்ட இவனோட கசின், இவளோட பேர் வந்து நார்மினாங்கிற மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். இவளுக்கு வீட்டில் ஃபோர்ஸ்ட் மேரேஜ் பண்ணி வைக்க பார்க்குறாங்க. ஆனால் இவளுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. இவளுக்கு நிறைய படிக்கணுங்கிறது ஆசை. வீட்டில் பிரச்சனைங்கிறதுனால தான் இப்போ வீட்டை விட்டு ஓடி வந்துட்டாங்கிற மாதிரி நார்மினாவை பற்றி சமீர் சொல்லிக்கிட்டு இருப்பான். இவளுக்கு இந்தோனேஷியாவில் போய் அங்கே நிறைய படிக்கணுங்கிறது ஆசைங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். இவங்க இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு நார்மினாவை மேரேஜ் பண்ணிக்க போகிற பையன் அவங்க கிட்ட சண்டை போடுறதுக்காண்டி வந்திருப்பான். அவங்க கூட சண்டை போட்டு சமீரும் லைலாவும் பார்த்தீங்கன்னா நார்மினாவை ஒரு வழியாக காப்பாற்றி சமீரோட வீட்டுக்கு அமுச்சு வச்சுருவாங்க. இதோட பார்த்தீங்கன்னா எபிசோட் 1 வந்து முடியுது. எபிசோட் 2 பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.